ஆண்டோடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தையை தியானிக்கலாம். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை நடந்து கொள்ளுங்கள் என்று அந்த வார்த்தை சொல்கிறது. அதை மேற்கோள் காட்டி இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். அழைக்கப்பட்ட அழைப்புன்னா என்ன, யார் அழைக்காங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த அழைப்புன்னு சொன்னால், அந்த உலகத்தில் பார்க்கும்போது வேலை விஷயமா ஒரு அழைப்பு வந்துக்குன்னா வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுப்பாங்க. ஒரு திருமண வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி பத்திரிக்கை கொடுத்து அழைப்பு கொடுப்பாங்க. ஒரு வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணிக்காங்கன்னா பால் காய்ச்சல் வாங்கன்னு அழைப்பு கொடுப்பாங்க. அது ஒரு உறவினர்கள் என்ன செய்வாங்க, அழைப்பு கொடுப்பாங்க. ஒரு விளையாட்டில் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா பரிசு வாங்கன்னு அழைப்பு கொடுப்பாங்க. இது போன்ற பலவிதமான அழைப்புகள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையே முக்கியத்துவம் கடுத்தி என்ன செய்கிறாங்க, எல்லாரும் போகிறாங்க, நம்ம எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா எதுவும் நினச்சிக்கிடுவாங்க, இல்லை எதுவும் சொல்லுவாங்கன்னு போகிறோம். அப்போ அதை முக்கியத்துவப்படுத்தி தெரிஞ்சுக்கிற நமக்கு ஒரு முக்கியமான இன்னொரு அழைப்பு புரிஞ்சுக்கணும். அப்போ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்க யார் சொல்கிறாருன்னா, வானத்தை பூமி படைத்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யாருக்குன்னா ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய வாயின் வார்த்தைக்கு, அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து தகுதியாய் நடந்து கொள்ள வேண்டும். பாத்திரம்னா தகுதின்னு அர்த்தம். அப்போ அவர் என்ன அழைப்பு கொடுத்துக்கிறாருன்னா, முதலாவது பார்க்கும்போது ரோமர் 8 பார்க்கும்போது, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். அப்போ கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை அழைக்கும் போது அவனை பாவியா அல்லது சாபம் உள்ளவனா அழைக்கலை, அவனை நீதிமான மாற்றத்தை அழைத்துக்கிறாரு. இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்தும், அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கி தன் பிள்ளைய மாற்றத்தை அழைக்கிறாரு. இதை யார் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சகைங்கிற மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான். அவரை பார்க்கறதுக்காக இயேசு பார்க்க ஒரு மரத்தில் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காருதான். அவரை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நான் வான்னு அழைக்கிறார். ஒரு அழைப்பு வருது, ஏன்னா நான் நீதிமானம் பார்க்குறேன், உன்னை நீதிமானம் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மண்ணிலிட அவர் அழைக்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டவன் இவன் உடனே ஓடி வந்து வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறான். கர்த்தர் என்ன செய்கிறாரு, ரட்சிப்பு வந்தது, இவன் தாவி குமாரனா இருக்கிறான், இவன் எனக்கு என்ன செய்கிறார், ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான், இவனை நான் மீட்டுக் கொள்கிறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் அவனை என்ன செய்கிறாரு, அவனை ஏற்றுக்கொண்டார். அதை புரிஞ்சுக்கிட்டான். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கே கூட்டு போகிறான். நாளை தனியாக நான் ஏழைகள்கிட்ட அணியாமல் வாங்கினா கொடுத்துருன்னு சொல்கிறான். அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டு நீதிமான மாற்றத்தை நான் அழைச்சாருன்னு என்ன செய்யறான், அவன் வந்துட்டான், புரிஞ்சுக்கிட்டான். அப்போ இது ஒரு அழைப்பை பார்க்குறோம். இரண்டாவதாக என்ன அழைக்கிறாருன்னா, 1 Corinthians 1 பார்க்கும்போது அவங்க ஒரு வார்த்தைக்கு அவரோட ஐக்கியப்பட அழைத்தார் சொல்லி பார்த்தோம். ஐக்கியம்னா உறவாட்டம், அவரும் நம்ம ஒன்றாக கலந்து விடுகிற நிலை. அப்போ அந்த ஒரு அழைப்பை யாரை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, மோசே புரிந்து கொண்டார். ஆசிரியர் கூடாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த வடிவம்லாம் கொடுக்குறாரு. அப்போ நீ என்ன செய், மலைக்கு வா, நீ என்னோட பேசுங்கிறாரு, மற்றவங்க யாரும் வரக்கூடாங்கிறாரு. இரவும் பகலும் 40 இரவும் பகலும் தேவனோடு என்ன செய்தான், அவன் ஒரு ஐக்கியமாக இருந்தான். அந்த மோசே என்ன செய்தான், அது புரிந்து கொண்டு நடந்தான். ஜனங்களை பார்க்கல, உலகத்தை பார்க்கல, வேற எதையும் பார்க்கல, அந்த ஐக்கியத்தை மட்டும் விரும்பினான். அப்போ அப்படி விரும்பினதுனால ஆண்டவர் அவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இது 2வது ஒரு காரியம். 3வதாக ஒரு அழைப்பு என்னன்னா, யோசேப்பை பார்க்குறோம். பரிசுத்தமாய் வாழ்படின்னு அழைத்துக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவோ பாவமான காரியங்கள் தேடி வருது, எவ்வளவோ ஆபத்துகள் வருது, அதுக்கு மனதை இச்சைக்கு இடம் கொடுக்காம அவன் பரிசுத்தமாக வாழணுங்கன்னு அழைச்சாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு விலகி ஓடுறான். இதை நம்ம பார்க்குறோம். 4வதாக ஒரு அழைப்பு பார்க்குறோம். என்னன்னா, வேதத்தில் தெளிவாக சொல்லிக்கிறது, தீமோத்தேயுல சொல்றாரு, மகனே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், இதற்காக நீ அழைக்கப்பட்டாய் சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்காக தான் அழைக்கப்பட்டோங்கிறத தீமோத்தேயுக்கு பவுல் உணர்த்துகிறார். அப்போ இந்த உலகம்லாம் அழிந்து போயிடும், அப்போ அழியாத ஒரு நித்திய ஜீவன் வாழ்க்கை இருக்குது, அதுக்காக தான் தேவனை அழைத்திருக்கிறா சொல்லி அந்த அந்த இலக்கை நோக்கி அவன் என்ன செய்கிறான், அவன் முன்குறித்து வரான். அப்போ அதை மைண்டில் வச்சு செட் பண்ணுறான். அப்போ அந்த அழைப்பு நேரம் ஓடுறான். அப்போ இதெல்லாம் என்ன செஞ்சான், புரிஞ்சுக்கிட்டான். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆபிரகாமும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய சகோதரருடைய மகன் லோத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது. அப்போ நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நம்ம சமானமாக இருக்கணும், இன்னும் சமானமாக இருக்கப்படி தான் தேவன் அழைத்துக்கிறாங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு சமானத்துக்கு நேரம் நாடுறான். அதனால் தேவன் அவனை என்ன செய்யார், என்னுடைய நண்பன் சொல்கிறாரு. அப்போ சமானமாய் இருக்க முடிய அழைத்தாருங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ இது போன்ற பலவிதமான அழைப்புகளை பலவிதமான மனிதர்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்தாங்க. அப்போ நாம் அப்படி நடக்கிறோமா, நாம் புரிஞ்சுக்கிறோமா, நம்ம எதுக்காக ஆண்டவர் அழைச்சிக்கிறார், நம்ம குறித்த திட்டம் என்ன, நம்ம நோக்கம் என்ன அப்படிங்கிற என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு சம்பவத்தை நம்ம சுருக்கமாக தான் பார்த்தோம். ஒவ்வொருவரும் அவங்கவுங்க அழைப்பில் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நடந்து போயிட்டாங்கன்னு பார்த்தோம். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறோமா? அப்போ இதை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரும் என்ன எதுக்காக அழைச்சிக்கிறாரு, நான் தகுதியாக நடக்கிறேனாங்கிறத என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம்,
பார்த்தீங்கன்னா நீதிமானை மாற்ற அழைத்தார், சகைவியை பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கியப்பட அழைத்தார்னு சொல்லி பார்த்தோம், மோசையை பார்த்தோம் எடுத்துக்காட்டாக. மூன்றாவதாக பார்த்தீங்க அப்புறம் என்ன செய்தோம், நம்ம வந்து யோசேப்பை பார்த்தோம், பரிசுத்தமாய் வாழும்படி அழைத்தார்னு பார்த்தோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சேன், தீமோத்தேயுவை பார்த்தோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து சமானமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டோம்னு சொல்லி அதான் பார்க்குறோம், நம்ம ஆபிரகாமை பார்க்குறோம். இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம், பேதுருவை பார்ப்போம். அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் நிமித்தம் பாடுகளை சகிப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து சொல்றாரு. அப்போ இவ்விதமான பாடுகளை சகிப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றாரு தன்னுடைய கடிதத்தில். அப்போ பேதுரு வந்து அந்த பாடுகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க உணர்றாரு. அப்போ கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள், ஒரு உபத்திரம் வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். அதற்காக அழைக்கப்பட்டுக்கொண்டு அவர் என்ன செய்யாரு, மென்ஷன் வந்தார். அப்போ ஆறாவதாக பார்க்குறோம். அப்போ இது போன்ற பலவிதமான அழைப்புகளை பலவிதமான மனிதர்கள் உணர்ந்து செயல்பட்டுருக்காங்களே, தகுதியை நடந்திருக்காங்கல்ல. அப்போ நாம என்ன செய்யணும், அதை ஒவ்வொன்றையும் உணர்ந்து அதை புரிந்து கொண்டு அந்த அழைப்புக்கு தகுதியாக என்ன செய்யணும், நம்ம நடக்கணும். அப்போ அப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக அழைத்த தேவன் மகிமைகளை நம்ம நடத்துவார். இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும், யாராக இருந்தாலும் சரி, எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய அழைப்பு என்ன என்பதை உணர்ந்து, நம்மை குறித்தான ஒரு காரியத்தை புரிந்து, அந்த அழைக்கப்பட்ட அழைப்பு என்னங்கிறதை அறிந்து அதுக்கு தகுதியை நடக்கும்படியாக என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தகுதியை நடந்து கொள்ளவும், அந்த அழைப்பில் உறுதியை நிற்கவும் வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறது. ஆமென்.